Hello friends, welcome to our channel. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பப்பாயா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஆமாங்க, நம்ம பொட்டேட்டோவில் தாங்க பார்த்துருக்கோம். இன்றைக்கி பப்பாயாவில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ரா பப்பாயா வந்து எடுத்துக்கோங்க. பழம் கிடையாதுங்க, காயாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துடுங்க, கட் பண்ணிவிட்டு. அப்புறம் மேலே இருக்க தோலை சீவிடலாம். அப்புறம் அந்த மேலே இருக்கிற பார்ட்டையும் கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ அதை ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆஃபை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஒன்று எடுத்து அந்த எக்ஸ்ட்ரா உள்ளே இருக்க சீட்ஸ் இருக்கிற இடத்துல பூ மாதிரி இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க. அதெல்லாம் தேவையில்லை. இப்போ அதை வந்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி பொட்டேட்டோ எப்படி இருக்குமோ, பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக இருக்கணும். எவ்வளோ மெலிசாக இருக்கோ அப்போ தான் அது வந்து பாயில் ஆகும். இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம உள்ளே கட் பண்ணி எடுக்கிறோம் பாருங்கள், அந்த தேவையில்லாதது அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே எடுத்து வச்சு ஏதாச்சும் கிரேவி இல்லை அப்படின்னா பொரியல் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கலாம். ஏன்னா ரா பப்பாயா வந்து அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க. அதில் நிறையா விட்டமின்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்குது. டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ அதனால் எதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி மெலிசாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குன்னு. கட் பண்ணிவிட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை பாயில் பண்ண வைக்கணும். அந்த தண்ணியில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச பப்பாயா வந்து அதில் போட்டுடலாம். இது வந்து நல்லா பாயில் ஆகட்டுங்க. ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி பாயில் ஆகட்டும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிட்றப்போ. நல்லா பாயில் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக அது பொட்டேட்டோவா இல்லை பப்பாயாவானே கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் நல்லா பாயில் பண்ண விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். அப்படியே பாருங்கள், இது பாயில் ஆகிடுச்சு. இப்போது இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். நல்ல கிறிஸ்பியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். இது நல்லா சூடு ஆறட்டும். ஃபேன் அடியில் எங்கேயாச்சும் வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸில் ஆறிடும். நல்லா பாயிலாக இருக்குது பாருங்கள். நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் பாயிலாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றி காய வைக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் எடுத்து அந்த ஆறுனது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் பப்பாயாவை.
ரொம்ப சிம்பிள் தாங்க. கட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. கட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டு மிளகா பொடி இல்லைன்னா சில்லி பவுடர் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்பியான பப்பாயா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஹெல்த்தியானதும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்